பிரைசலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே, என் நேசர் நீரே. ஒரு வேத போதி வாசிக்கலாமா? சங்கீதம் 66 9-12 வரை. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இங்கே தாவீது ராஜா தன் வாழ்க்கையின் அனுபவங்களை மிக அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், மனுஷரை என் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆனால் என்னை பாவ வலையில் அகப்படுத்தினீர், இடுப்புகளின் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டேன். ஆனால் அவருடைய அறிக்கை என்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டேன். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், மனுஷருடைய பேச்சுகள், நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரம், தாங்க முடியாத பாரம், எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்துகிட்டு இருக்குமா? தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பாக, ராஜாவான பெண்பும் அவர் இவ்வளவு சங்கீதங்களை கர்த்தரை துதித்து பாடுவதற்கு அவர் நன்மையை மட்டும் காணவில்லை. அவர் சந்தித்த பாடுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த பாடுகள் மத்தியிலும் என்னை கடந்த பின்பு என்ன சொல்கிறார்? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஆமாம், அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய பாடுகள் இருந்தாலும் தேவன் ஒரு நாள் நம்மளை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தாவீதின் தேவன் தான் நம் தேவன், நாம் அவரை தான் ஆராதிக்கிறோம். அதனால நிச்சயம் கவலைப்படாதீங்க, நம்மளை நிச்சயம் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன செய்யணும்னா நாமும் அவரை போல துதித்து பாட வேண்டும். துதிக்கலாமா? கர்த்தரே, ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறேன், எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடா கொடி நன்றி தகப்பனே. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதேயா, நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்திலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியுமாப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாரங்கள், என்னச்சு மூச்சு விடக்கூட முடியாமல், ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் கலங்கி நிற்கிற ஆண்டவரை, கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தருகிற தகப்பனே. தாவீது சொன்னதை போல செழிப்பான இடத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. செழிப்பான இடத்துல பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ரோக்களையும் ஓடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.